அறவழியில நடந்துட்டு இருந்த போராட்டத்தை அராஜக முறையில கையாண்ட ஒன்றிய பிஜேபி அரசை வந்து வன்மையா கண்டிக்கிறேன். இந்த போராட்டம் நீட் எதிர்ப்புக்கான போராட்டம் வந்து தமிழ்நாட்டுல முதல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து அது வந்து மொத்தமா மாநிலம் முழுவதும் பரவி இந்தியா முழுக்க இந்த போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. டெல்லியில இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை வந்து எதுக்காக நடத்துறாங்கன்னு பார்த்தா நீட்டோடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்காகவும் நீட் எக்ஸாம் திரும்ப நடத்தினதுனால பல வட மாநிலத்துடைய மாணவர்கள்லாம் வந்துட்டு இந்த நீட்னால உயிரிழப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் வந்து நடந்துட்டு இருந்து இந்த போராட்டத்தோடைய இது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், அதே மாதிரி வந்து நீட்டை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கவங்க வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அவங்களுக்கு ஆதரவா வந்து சோனம் வாங்சோ அவர்கள் வந்துட்டு ஜந்தர் மந்தர்ல வந்து கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேல உண்ணாவிரதம் இருந்தாரு. அப்ப ஒன்றிய பாஜக அரசு என்ன நினைச்சாங்கன்னா, இந்த அவர் உண்ணாவிரதம் இருந்தது வந்துட்டு எல்லார் கவனத்தையும் நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்ததுனால இவரை அப்புறப்படுத்திட்டா நம்ம வந்துட்டு இந்த போராட்டத்தை வந்து கைவிட வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவரை வந்து அப்புறப்படுத்தினாங்க. அப்புறப்படுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர்ல இருக்கக்கூடிய மாணவர்களையும் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினாங்க. இதுல மாணவர்கள் மீது வந்து தடியடி நடத்தி துணை ராணுவம் இருக்கு இல்லையா, துணை ராணுவத்து மூலியமா காவல்துறையினரும் சேர்ந்து தடியடி நடத்தி மிக அராஜக முறையில வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த போராட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள், அதே மாதிரி வந்து நம்மளுடைய திமுக சார்பில் வந்துட்டு MP ஆர் ராசா அவர்கள் வந்துட்டு போய் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி எதிர்கட்சியினுடைய தலைவர் உதயண்ணா அவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா ஒருத்தர் வந்துட்டு அந்த ஜந்தர் மந்தருக்கு போகவே இல்லை. ஆனா வந்து அவர் போய் அங்க நேர்லயே போய் ஆதரவு தெரிவிச்சதா வந்து ஒரு கும்பல் வந்து ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு இந்த ஜனநாயக விரோதமா அவங்கள வந்து ஜனநாயக முறைப்படி இல்லாம ஜனநாயக விரோதமா அவங்கள வந்து துன்புறுத்தக்கூடிய பிஜேபி அரசை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே திரும்பி நம்ம தமிழ்நாட்டு பக்கம் பார்த்தா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இங்க ஒரு கூட்டம் MLA அமைச்சர் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கூட்டங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுனாக்கா, ஜனநாயக பட ரிலீஸுக்காக போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கு. இதுல நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்க லீவ் லெட்டர் கொடுத்துருக்கோம், அதனாலதான் வந்து நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவங்களை கூட விடுங்களேன். அவங்களுடைய அண்ணன் தாவேகா கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா, ஏதாவது பேசுவார் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அதுக்கும் எதுவுமே பேசல. அவரு பாயிண்ட் வரட்டும், பாயிண்ட் பேப்பர் இன்னும் என் கைக்கு வரல, அதனால பாயிண்ட் பேப்பர் வர வரையும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, அவரு தான் பேசலன்னா அவருடைய சரி ஓகே, அவருடைய TVK கட்சியினுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, வன்மையா கண்டனம் வந்து பயங்கரமா தெரிவிச்சிருந்தாங்க. எப்படிப்பட்ட கண்டனம்னு பாத்தீங்கன்னாக்கா, நாங்க வந்து கண்டிக்கிறோம். எப்படி கண்டிக்கிறாங்கனாக்கா, ஜந்தர் மந்தர்ல வந்துட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து போராடினாங்க. காவல்துறையினர் வந்து தடியடி நடத்தியிருந்தாங்க. இது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அது கண்டனம் எப்படி பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. தவிர்க்கப்பட்டிருக்கலாம். கண்டனம்னா எப்படிங்க இருக்கணும்? கண்டனம் எப்படி இருக்கணும்? நாங்க வந்து ஒன்றிய பிஜேபி அரசை வந்து வன்மையா கண்டிக்கிறோம், இப்படி ஒரு ஜனநாயக சீர்கேடை வந்து நீங்க செய்யக்கூடாது, இதை கண்டிக்கிறோம் அப்படின்னு இருக்கணும் கண்டனம். ஆனா அப்படி இல்லை. இதே இன்னொரு கண்டனம் பாத்தீங்கன்னாக்கா, அவங்களே எதிர்பார்க்காம அவங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை வந்து கைது பண்ணிட்டாங்க. அதுக்கு எக்ஸ் தளத்துல வந்து TVK கட்சியினுடைய எக்ஸ் தளத்துல என்ன போட்டிருந்தாங்கன்னாக்கா, இது வந்து ஜனநாயக சீர்கேடு, இந்த மாதிரி வந்து கைது பண்ணிட்டீங்க, இதை வந்து வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் உடனே என்ன நினைச்சேன்னா, அப்பாடா, அமிதாப் மாமாக்கு கோவம் வந்துருச்சுடா, இனி அமிதாப் மாமா பாருங்க அவங்களுடைய கொள்கை எதிரியான பிஜேபியை வந்து கொத்து புரோட்டா போட்டுருவாருன்னு நினைச்சோம். ஆனா இவர் என்ன தெரியுமா பண்ணாரு, நம்ம அமிதாப் மாமா இங்க வந்துட்டு நீட் எதிர்ப்பு அங்க நடந்துட்டு இருக்கலாம், அதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பு வந்துட்டு நீட் எதிர்ப்புக்கு வந்து நேற்று வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த மாணவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் காவல்துறையினர். முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களை வந்து வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இது எப்படின்னாக்கா, முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு இவருதான் சொன்னாரு நீட் பேன் பண்ணணும், ஏன்னா வந்து அனிதாவுடைய மரணம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப மன உளைச்சலை தந்துருச்சு அப்படி சொல்லிட்டு மேடையா ஏறி பேசினாரு. அனிதாவுடைய மரணத்துக்கு வந்துட்டு போயிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்லாம் கிரியேட் பண்ண முதலமைச்சர் அவங்களுடைய நீட் பேன் பத்தியும் பேசல, கொள்கை எதிரியான பாஜகவையும் வந்து கண்டிக்கல. அவர் ஆனா என்ன பண்ணாருனாக்கா, இணக்கமா போற முறையை வந்து இதுல வந்து காட்டியிருக்காரு. இவர் வந்து பிஜேபி அரசு வந்து எதிர்க்கல கொள்கை எதிரிய, இவர் வந்து இணக்கமா போயிருக்காரு, அதுவும் பின்னி பிணைஞ்சு போயிருக்காரு இணக்கத்தை. அவர் இணக்கத்தை இதை காட்டியிருக்காரு. எதுக்கு இந்த நாடகம்? எதுக்கு இந்த இரட்டை வேடம்? நீங்க நீட் பேன் சொன்னீங்க, நீட் பேனுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணல, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மாணவர்களையும் வந்து கைது செய்றீங்க. நீங்க வந்து நீங்க நீட் பேன் உங்களுடைய கொள்கையில ஒண்ணு, அந்த கொள்கையே வேணும்னாக்கா நீங்க என்ன பண்ணிக்கணும், அந்த மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு இடம் கொடுத்து காவல்துறையினரை பாதுகாப்பு கொடுத்து இது பண்ணிக்கணும், ஒன்றிய அரசை எதிர்க்கிறாங்கன்னு. ஆனா நீங்க ஒன்றிய அரசை எதிர்க்கல, நீட் பேனையும் இது பண்ணல. அப்போ எதற்கு இந்த இரட்டை வேடம்? இதற்காவது வாய திறப்பாரா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள்? எதற்கு இந்த இரட்டை வேடம்?